பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அளவில்லாமல் எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற கர்த்தருக்கு நன்றியும் சோத்திரங்களை ஏறெடுத்து மகிழ்ச்சியோடு கேட்கிற உங்கள் குடும்பங்களையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஜனவரி மாதம் எடுக்கப்பட்ட செய்தி, மறுபடியும் இந்த செய்தி உங்களை பகிர்ந்து கொள்ளுகிறேன். எதுக்காக ஆண்டவர் மறுபடியும் இதை பேச சொல்றாரு என்று எனக்கு தெரியவில்லை. மத்திய புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வரை, தேவனுடைய ராஜ்யத்தை அது நீதியை தேடுங்கள், அதுக்கப்புறம் இவைகளே உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு யாரோ தேடிக்கொண்டிருக்கிறோம். நல்லா பாருங்க, தேசத்தில் நடக்கிற இனியோடு கடுமையான காலமாக மாறிடும். எத்தனை நீதிவானங்க ஒருவர் எழும்பப்படும் போது பலவிதமான எதிர்ப்புகள் உண்டாகிக்கொண்டே இருக்கும். அதிகமாக நான் அதை செயல்படுத்த விரும்பவில்லை. தேசத்துக்குள்ள குடும்பத்துக்குள்ள நீ இருக்கிறேன்னு சொன்னால் நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் என்று ஜோசுவா சொன்னதை போல 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொன்னதை போல, கடவுளை சேமிப்பவர்களாக நீ இருந்தால் உன் மனைவியோ உன் மகளோ உடைய பேர பிள்ளைகளோ உன் சந்ததி சிறப்பாக சிறந்ததாக இருக்கும். நீ எதை விரும்பி தேவனிடத்தில் மகளுக்காக பிரயாசப்படுறியோ அந்த பிரயாசத்தின் பலனை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். இனி கூட ஒரு தாயாரை கொடுத்து நான் இவரை விசாரிக்கும்படி ஒரு பிள்ளையை திருவள்ளூரில் படிக்க வைக்கிறது, அதாவது அடுத்து நர்ஸ் ட்ரைனிங்காக எடுக்கிறதுக்காக ஒரு தீர்மானத்துக்காக ஒரு உதவிக்காக ஒருத்தருக்கு ஃபோன் அடித்தேன். அவர் பார்த்தா கேஎம்ஸ் ஹாஸ்பிட்டலில் அவன் தாயாரை கொடுத்து அவங்க இருக்கிறார். அந்த சூழ்நிலை அவர் சொல்கிறார், ஆனால் நாளைக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் காலை விடியப்படும்போது அதுக்கு பதில் சொல்லிடுறேன்ட்டு. அப்படியும் அவர் விடலை. அவருக்காக அந்த மருத்துவமனையில் கேஎஸ் மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கிற அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும்னு வேறு ஒரு சென்னைக்கு ஒருத்தருக்கு ஃபோன் அடித்தேன். அவர் அந்த மருத்துவமனையில் வேலை செய்கிற அருமையான அண்ணன் இருக்கிறாரு, பெரம்பூர் பகுதியில் இருக்கிறாரு. நான் அவருக்கு ஃபோன் அடித்தோம். அவர் உடனே சொல்லிட்டார், ஒன்று நைட் டியூட்டியாக இருந்தால் நைட்டே திரும்பி போய் பார்க்க சொல்கிறேன், காலை டியூட்டியாக இருந்தால் காலையில் அதை போய் பார்க்க சொல்கிறேன்னு சொல்லிட்டார். ஏன்னு சொல்கிறேன்னா, அருமையான அண்ணன் நல்ல ஒரு மார்க்கெட்டில் கடை வச்சுருக்கிறார். நம்ம பிள்ளைங்க ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல ஒரு சிறப்பான தாயார்கள். அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த தாயாருடைய இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமான இடம் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலை எத்தனை மாதிரி கஷ்டம் இருந்தாலும் மற்றவங்க உதவி செய்யணும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை அது நீதி தேடுங்க. இயேசுவை நம்பி இருக்கிற மனதெல்லாம் எப்படி இருக்கணும்னா இப்படி தான் இருக்கும். அதனால் அவர் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்துலேருந்து அவர் சொல்கிறாரு, ஆனால் நாளைக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த பாப்பா ஒரு மகள், ஒரு வாலிப பெண்ணு படித்து +2 மார்க் எடுத்து போனால் அடுத்து ஒரு மருத்துவ ரீதியாக ஏதாவது ஒன்று படிக்கணும் என்று ஆசைப்படும். அந்த ஆசைப்படுறதுக்கு ஒரு சிலர் அது உதவுறாங்க. ஆனால் உதவி வர வீட்டில் பிரச்சனை. அந்த பிரச்சனையும் பாருங்கள். அந்த சூழ்நிலை அவருக்கு நான் உதவியாக ஒரு ஃப்ரெண்டு பேசுகிறேன்னு சொன்னால் அதையும் கர்த்தர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். இதுக்காக நீ கேட்க எனக்கு ஆள் அனுப்புகிறாரு. இங்கே ஆள் அனுப்பும் போது அவருக்கு வேண்டிய உதவி செய்யும்படியாக தேவன் பேச வைத்தார். தேவனுடைய திட்டங்கள்லாம் கரெக்டாக இருக்கும், மனுஷனுடைய எண்ணங்கள் போல இருக்காது. அதனால் பார்க்குற ஒவ்வொருத்தரும் கேட்குறேன் பாருங்கள், தெளிவாக திட்டமாக இருக்கும். அதாவது அழகு முன் நடப்பது இப்போது நடக்கும், இப்போ நடக்க போது கர்த்தரை விசாரிக்க போகிறார். நீங்கள் நம்ம பிரசங்கி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிச்சு பாருங்கள். இப்போ நடக்கிறது கொடுத்து தேசத்தை கொடுத்து ரொம்ப பேசுகிறாங்க. நிறைய பேர் இன்றைக்கி ரொம்ப என்னமோ விஷயம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்க. என்னுடைய பருவ காலத்துலேருந்து 17 வயதுலேருந்து பார்த்துன்னு வரேன். 18 வயதுலேருந்து நல்ல புத்தி தெரிஞ்ச நாட்கள்லேருந்து இன்றைக்கி எனக்கு 58 வயது. கொஞ்சம் யோசிச்சு 40 வருஷமாக அந்த அரசினுடைய சூழ்நிலை யார் வரும்போது எப்படி நடந்தது, இல்லை எந்தெந்த சூழ்நிலைக்கு யாரெல்லாம் வரும்போதெல்லாம் எப்படி நடந்தது, இதுக்கப்புறம் எது நடக்க போகுதுன்றதை சொல்வதை காட்டியும் இப்போ நம்ம நினைக்கின்ற ஒரு காரியத்துக்கு அடுத்த ஒரு செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் சொல்றாரு, முன் நடப்பது இப்போது நடக்குதுன்னாரு. முன்ன நடந்தது இதெல்லாம் 1978 அப்போ ஒரு இதே போல பிரச்சனைகள் ஒன்று ரன்னிங் ஆகி போய் நின்றுது. அப்போ கொஞ்சம் ஜனம், பெரிய ஜனம், இப்போ 8 கோடி பேர் இல்லை, கம்மியாக தான் இருப்பாங்க அன்றைக்கி இருந்த காலத்தில். அப்படி குறைஞ்சிருக்கிற ஜனங்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், யோவேல் 2:21 தேசமே பயப்படாது மகிழ்ந்து கலிகூர் கர்த்தர் பெரிய காரியத்தை தேசத்துக்காக நம்ம மன்றாடணும், ஜெபிக்கணும். இல்லை எஸ்தர் ராஜ்யத்தை போல மாறணும். எப்படி என் குடும்பத்துக்காக வேலை என்னால் பார்க்க முடியும், பிரச்சனை எப்படி நான் நினைக்க முடியும் என்று சொல்லி எஸ்தர் புத்தகத்தில் படிக்கிறோம் இல்லையா, தெளிவாக திட்டமாக படிக்கப்படும் போது அது 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நினைக்கிறேன். அப்போது நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம தேசத்துக்காக பேசலாம், தப்பு இல்லை, கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஆனால் ஜெபித்து பேசணும். கடவுள் வைத்து சொல்லணும், ஆண்டவரே என்ன ஆண்டவரே இந்த வாட்டி அரசியல் நல்லா போயிருந்தது, நல்ல எலெக்ஷன் நடந்தது, நானும் போனேன், நானும் நீயே வந்து எல்லாம் நடந்தது. இனி வரும்போது இவ்வளோ குழப்பங்கள் போகாதபடி இதுக்குள்ளே சமாதானம் எங்கேருந்து வரணுமோ அதை ஏற்படுத்தி பாருங்கன்னு சொன்னால் கடவுள் பார்ப்பாரு. ஒரு சொல்கிறார்ல பிரசங்கி 3:15 முன் நடப்பது இப்போது நடக்கப்படுகிறது, நடக்க போகிறது கர்த்தர் விசாரிக்க போகிறார்.
அதை விசாரிப்பு ஆண்டவர். அது நம்ம இடத்துல இந்த பாரத்தை கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று 52ஆம் சங்கீதம் நம்ம படிக்கிற சங்கீதத்தில் நிறையா இருக்கு இல்லையா? சங்கீதத்தில் நிறைய வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ கர்த்தர் மேலே ஏன் பாரத்தை வைக்க சொல்றாரு? அவருக்கு தெரியும் இல்லையா என்ன ஆதரிக்க முடியும், என்னென்ன பண்ண முடியுன்றது நமக்கு தெரியாது. நமக்கு என்ன தெரியும்? இப்படியே பேசினு கிடப்போம் காலமெல்லாம் இல்லையா? அப்போ கர்த்தர் மேல தான் பாரத்தை வைக்க முடியும். இந்த பிரச்சனையை திரும்ப அவர் மேலே வச்சாதான் அவர் அதுக்காக செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார். வானத்தின் வாசலை திறக்க ஆண்டவர்னு கேட்டேன், உடனே தந்தார் இல்லையா? அப்போ அதுக்கு இது இல்லையா அந்த விஷயத்தை தேவன் கேட்குறாரு. பார்க்கும்போது நம்ம என்னவா இருக்கிறோன்னு கேட்கப்படுமோ நம்ம அறிந்து கொடுக்கிறவர்களாக இல்லை. அது ஒரு வசனம் படிக்கப்படும் ரொம்ப நல்லா இருக்காது. அப்போது நம்முடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ளும் போது அது இருக்கு பாருங்க. நம்ம சங்கீத புத்தகத்தில் 55ஆம் அதிகாரம் 22 கர்த்தர் மேல் உன் பாதத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமான்கள் ஒரு மானும் தள்ளிவிட மாட்டார். கர்த்தர் மேலதான் உன் பாதத்தை வைக்க. நம்ம பிரச்சனை எடுத்துன்னு போயிட்டு அவர் மேல வச்சாதான் அது தெளிவாக திட்டமாக அழகாக அதை நமக்கு சொல்லுவார். நம்ம என்ன பண்றோம்? நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்கள் போல இன்னைக்கு இருக்கிற அரசியலை கொடுத்து ஆலோசனை பண்ணி பேசுறாங்க பாருங்க. அதிகமே பேசுறாங்க. அன்னைக்கும் பாருங்க, வாலிபர்கள் காட்டி வாலிப சகோதரிகள் எங்க பார்த்தாலும் ஒரு செய்திகள் வேணும். தேவ செய்தியில கூட ஒரு சிலர்லாம் இன்னைக்கு தேவசை நற்செய்தின்னு சொல்லி ஒரு சகோதரி பாட்டு பாடுவாங்கல்ல. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஐயா பாடியிருந்தார். இப்போ இந்த அம்மா எழும்பி ஒரு பெருங்கூட்டம் மற்ற பாடிங்க அவரும் ஒருவர் பரிகாசம் பண்றாரு. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பாடியிருந்தாருங்க, பயங்கரம் மைக் வச்சுன்னு இப்படி ஓடி இருந்தார். அதுக்கப்புறம் அவர் ஒரு பிரச்சனையில் மாட்டி அவர் எங்கிறாருன்னு இப்போ தெரில. அதுக்கப்புறம் ஒருவர் ஒரு போதகரை வெறுப்பேற்றி கொண்டு எல்லாம் போதகர் தப்பு பண்ணுறதை குற்றம் சாட்டி கொண்டே வந்தார். அவர் எங்கிறாருன்னு தெரில. இப்போ இந்த அம்மாவை கொடுத்து இது போல் பார்த்தீங்கன்னா நீ சுவிசேஷம் அறிவித்தாலும் சரி, நற்செய்தி சொன்னாலும் சரி, குற்றப்படுத்த ஒரு கூட்டம் நின்று கொண்டே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணனா, இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை சொல்லப்பட்டது போல மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்தை அது நீதியை தேடுங்க, அதுக்கப்புறம் இவைகளுக்கு கொடுக்கப்படும். அப்போ எவைகளை நமக்கு வேணும்? நம்முடைய மனைவிக்கு என்ன வேணும், நம்முடைய கணவருக்கு என்ன வேணும், நம்ம மகளுக்கு என்ன வேணும், என் மருமகனுக்கு என்ன வேணும், என் பேர பிள்ளைக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு கடவுளத்தில் முழங்கால் போட்டு கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டால் அவர் உன்னை ஆதரிப்பார். அப்போ தேவனுடைய அதை எங்கே படிக்கணும்? பைபிள் படிச்சு ஆகணும். இப்போ நான் பாருங்க நிறைய வசனம் வரும். நான் தொடர்ந்து ஒரு 3 நாளாக பைபிளை படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எங்கள் வீட்டுக்கு போகிற வெயில் அடிக்கிற சூழ்நிலை இருக்கும்போது நேரம் அடிக்கிறது, தண்ணி மழை பெஞ்சால் உள்ளே வந்து படிக்கட்டு கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி செய்யப்பட்டோம். அதனால் அது இருக்கிற செலவு பத்தாது போகணும்னு ஒரு செலவு கூட வந்துச்சு. நம்ம எதையோ ஒரு நன்மை செய்தால் நம்ம பிளான் இருக்கும் இல்லையா? நம்ம சிந்தனைகள்லாம் அப்படி தான் செயல்படும். ஆனால் அது செய்யக்கூடிய பணம் நம்மக்கிட்ட இருக்கிறதான கிடையாது. அதான் நான் கஷ்டம். இப்போ நான் ஒருத்தருக்கு இந்த மாதத்தில் நான் கொடுத்ததான் ஆகணும். ஒருத்தர் காசு தரணும். நான் ஒருத்தர்கிட்ட 20,000 ரூபாய் ஒருத்தருக்கு வாங்கி உதவி செய்ய கொடுத்தேன். அது போன வருஷத்தில் அவரும் வாங்கினவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 10,000 கேட்டு கொடுத்துட்டாரு. போன வருஷம் அனுப்பிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வரும். அவருக்கு ஒரு மகள் ஒரு மகன். இந்த பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் இல்லையா? அவங்க சென்னையில் இருக்கிறாங்க. இன்னொன்று ஒரு பகுதி பக்கத்தில் பட்டாளம் பகுதியில் இருக்கிறாங்க. அந்த காசை அனுப்பி ஆகணும். அவரை போய் கேட்குற நேரத்து கூட எப்போ அதை கொடுத்துட வேண்டியது, ஏதாவது நீ கொடுத்தா இன்னும் கொஞ்சம் காசு நான் போட வேண்டியதாக இருந்தால் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஒரு மனிதனுடைய மனநிலைமைகளை இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. 1000 கடினமான வேலை செய்து சம்பாதிச்சு வச்சாலும் ஏராளமான பணம் தாராளமாக வந்தாலும் மற்றவங்களுக்கு செய்த பணம் கொடுத்த பணம் ரிட்டர்ன் வரலன்றது மனதில் ஓடிக்கொண்டே இருக்கேன் இல்லையா? எத்தனையோ கஷ்டத்துலேருந்து ஏன் இதை கொண்டு வரேன்னு சொன்னால் இது என்ன நாட்கள் தெரியுமா? ஸ்கூல் பிள்ளைகளை ஃபீஸ் கட்டக்கூடிய நாட்கள். கடினமான கஷ்டத்தில் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது நான் எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணுறோம். இப்போ அவங்களுக்காக இப்போ நம்ம ஒரு இடத்துலேருந்து வாங்கி ஒருத்தருக்கு உதவி செய்யப்போனால் அந்த உதவி செஞ்சுக்கும் எதுவும் நடக்கல, அந்த பணம் ரிட்டர்ன் பண்ணி ஆகணும் இல்லையா? அவர் கொடுத்துட்டா 2 வருஷம் ஆச்சு, அவர் நான் கேட்க போகிறேன்னு நினைக்கவே கூடாதுங்க. ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை எங்கேயோ ஒரு இடத்துல அதை கொடுத்து அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் உன் நாமம் கிடையாது, தேவ நாமம் யோசிக்கப்படும். ஊழியக்காரர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு, தவறு இல்லவா என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் சொல்ல மாட்டாலாம் கிடையாது, கண்டிப்பாக சொல்லிவிடுவோம். அப்போ நம்ம என்ன போனோம், அதை ஒழுங்குபடுத்தணும் இல்லையா? கொடுத்தணும்னு சொல்லி ஆசை. இப்போ வாழ்க்கையில் நம்ம என்னன்றது தேவன் நமக்கு உள்ளத்தில் போய் நினைத்து நிறைவாக சொல்லுவார். அப்போ அநேக காரியத்தை கொடுத்து இந்த வீட்டில் துவக்கி இருக்கிறேன் நம்மளுமோ அவங்க வீட்டில் கேட்கப்படும் போது அவங்க சொல்ல போகிற கஷ்டத்தை சொல்கிறாங்க பாரு, அப்படி பெஸ்ட்டாக இருக்கும் அந்த கஷ்டத்தை சொல்லும் போது. அவங்கள மேலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு பேண்ட். நானும் கூட ஒரு 15,000 ரூபாய் காரியத்தில் ஒன்றுல மாட்டிக்கினேன். நான் அது ஒருத்தராண்ட கேட்டேன். அதனுடைய சகோதரி என்கிட்ட இது வரைக்கும் பேசுகிறேன். அது கஷ்டப்படுறாங்க இல்லையா? நமக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்காக நான் என்கிட்ட எதுவும் கிடையாது, எல்லாமே கையை விட்டு பேங்க்கு போயிடுச்சு. சேமிப்பு வீட்டில் வச்சா இருக்க முடியாது, பேங்க்குக்கு போய் இருக்குது. அது
பேங்க்கில் வச்சா நம்ம என்ன பண்ணோம், நம்ம வைக்கிற பணத்துக்கு வைக்கிற நகை கொடுத்துட்டாங்க, பணம் ஒரு 8 லட்ச ரூபா கிட்ட ஆகிப்போச்சு. அப்போ இத்தனை சூழ்நிலை நடத்துலேருந்து இந்த ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு சிறுத்து அந்த பாரத்தை ஒருவருக்கு ஒருவர் தாங்கிக் கொள்ளத்துக்கூடிய எண்ணங்கள் இப்போ இருக்கிற மக்களுக்கு கிடையாது. அப்போ இந்த உலகத்தில் நம்ம என்ன இருக்கணும், நம்முடைய வாழ்வத்துக்காக என்ன தேடுன்னு யாரையும் தேடி எந்த உலகத்தை ஒப்பிட்டு பார்க்காது. உலகத்தை உன் கருத்தில் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, அதுக்காக நீ முழங்கலிட்டு ஜெபித்த என்று சொன்னால் திட்டமாக 1 ராஜாக்கள் புத்தகத்தில் நடந்தது போல 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் தெளிவாக திட்டமாக 3 வருஷம் 6 மாதம் மழை இல்லாததுக்கு 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் சொன்னபடி சொல்லப்பட்ட காலங்களிலே வானம் திறக்கப்பட்டது என்று சங்கீத புத்தகம் 78:20 படி திறக்கப்பட்டு மழை வந்தது. தேசத்துல பிரச்சனை யார் இதயம் கலங்கி கொண்டிருக்கு, தத்தளித்து கொண்டிருக்கு, வேதனைப்பட்டிருக்கிறான் நமக்கு தெரியாது. அந்த வேதனை அறியாமல் சிலர் இது இல்லையா, தப்பு இல்லையா, இவர் பேச சரி, இவர் பேச சரியானதா அப்படின்னு முயற்சி எடுக்க காரணக்கர்த்தா நமக்கு கிடையாது. அதுதான் ஆண்டவர் இங்கே சங்கீதத்தை பிரசங்கியில் சொன்னார் 3:15 முன் நடப்பது இப்போ நடந்து கொண்டிருக்குது, இனி நடக்கும் போதே கர்த்தர் விசாரிப்பார். அப்போ நம்ம வாழ்க்கை எங்கே இருக்குன்னா, வேதத்தை பாருன்ற, வேதத்தை படி, வேத புத்தகத்தை படி. வேத புத்தகத்தை படிக்காமல் எடுக்காமல் எந்த முயற்சி எதுவும் பண்ண முடியாது. நான் பார்த்தீங்கன்னா இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு தம்பிக்கு ஒரு செய்தி எடுத்தேன். இந்த பக்கம் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறவர், அவர் எதுக்காக என்னை ஏமாத்திட்டாரு தெரியாது. நான் ஏமாந்துட்டேன்னு தான் சொல்ல முடியும். அவர் என்னை ஏமாத்தினாருன்றதோட நான் தான் ஏமாத்திட்டேன். அப்போ அவர் ஒரு காரியத்துக்காக சொல்லி ஒரு பிள்ளை இறந்து போச்சுன்னு என்ன பண்ணிட்டேன், இருக்கிற கஷ்டத்தில் கடுமையாக ஒரு சில காரியத்தை பாரத்தை நான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிமித்தமாக இதுக்கு கடங்காரனாக இப்போ நான் உட்காந்துட்டேன். ஒன்று இந்த வாங்கின மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்த 20,000 அங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். அப்படி ஏதாவது கடங்காரம் பட்டிருந்தா கூட ஒரு பிரச்சனை தீர்ந்துன்னு இருக்கலாம். இதுவும் இல்லாத அதுவும் இல்லாத மாட்டி சிக்கி கொண்டு நம்ம கடவுள் கூட தேவன் ஒன்றத்தில் இன்னொரு மன்றாடி ஜெபித்து கொண்டிருக்க கர்த்தரை நிச்சயமாக ஆசீர்வதித்து பெருக செய்வன்ற விசுவாசம் எனக்குள்ள இருக்குது. பார்க்குற அன்பு சகோதரி, உனக்கு இருக்குதா இந்த வேதத்தை படி, உனக்கு இருக்குதா உபவாசம் போட்டுப்பாரு, உமக்கு இருக்குதா கர்த்தர் உனக்கு அதிசயமானது செய்ய போகிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. எத்தனை பேர் கவலைப்பட்டு சொல்லி கொண்டு இருக்காதீங்க, கண்ணீர் வெடித்து மனுஷங்கிட்ட முறையிடாதீங்க. கர்த்தர் எடுத்துட்டு பாருங்க, கண்ணீர் உடனடியாக துடிப்பார். ஒரு சகோதரி ஓடியாந்தா இல்லையா, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தா. இயேசு கிறிஸ்து போய் கொண்டிருக்கும். தன் மனதில் அவர் நம்பினது என்னடானா, அவருடைய சரீரத்தை, அவரை என்னுடைய வஸ்திரத்தை நான் தொட்டா நான் சுகமாயிடு என்ற நம்பிக்கையோடு அவள் தொட்டாள். ஏன்னா இந்த வசனத்துக்கு நிறைய வரலாறு காண முடியாத வார்த்தைகள் உண்டு. ஒரு காலகட்டத்தில் அது மாதிரி தீட்டுப்பட்டால் தொடர்றதுக்கு நோ அனுமதி. அப்படி தொட்டுட்டால் 3 நாளைக்கு அவங்க தேசத்தை விட்டு தள்ளி இருக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த பெரும்பாடு ஸ்திரீ பின்னாடி போயிட்டு அவர் வஸ்திரத்தை தொட்டு வினாடியில் அவங்க சுகமானது உணர்ந்தார்கள் என்று படிக்கிறோம் இல்லையா. மார்க்கு 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 29ஆம் வசனத்தில் தொட்டபடினே சுகம் வந்துதான். அதுபோல் தாங்க, நீ விசுவாசித்தால், நீ நம்பின உடனே உங்கள் வீட்டுக்கு ஒரு சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். உண்மையாக சொல்கிறேங்க, தீர்க்கதரிசன விழாவில் ஜனங்கள் விழுந்து போயிடும். கர்த்தர் கொடுக்குற வார்த்தை, என் வார்த்தையின்படி பலர் குடும்பத்துக்கு. இன்னைக்கு கூட ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால், தன் மகளுக்கு ஒரு அப்ளிகேஷன் வேலை விஷயமா நான் கொடுக்க போகிறேன், அது உதவியாக நடக்கணும், அது நடக்கணும். கண்டிப்பாக நடக்கும். அந்த மகள் பருவ காலத்திலிருந்து அந்த பருவ காலமாக இருந்த காலங்களில் எத்தனை பேர், அந்த சகோதரி உள்பட அந்த குழந்தைய இருக்கிற காலத்தில், நான் அந்த குழந்தை பார்த்த காலத்தில் இனி வரைக்கும் அது குழந்தை தினமாக தான் இருக்கேன் என்கிட்ட. அது சொன்ன காலம் தான், படிப்பு முடிச்சாச்சு, நல்ல வேலைக்கு போக போகுது, அது சிறப்பான காரியத்தில் வரப்போகுது. நல்லா ஒன்று தெரிஞ்சிங்க, ஆகாரம் கொடுக்க போன தாவீது ராஜாவாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கர்த்தர் ஏற்படுத்தினார். நீங்கள் சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிச்சு பாருங்க. கோலியத்தை முறியடிக்க முடியாதது ஆகாரம் அண்ணன் தம்பி கொடுக்க போனவனுக்கு முறியடிக்கக்கூடிய விசுவாசத்தை நம்பிக்கை அவன் இதயத்தில் அதிகமாக கொடுத்த நிமித்தமாக அவனை முறியடித்து திரும்பும் போது சவுல் என்றவன் என்ன பண்ணிட்டான், அவனை ராஜாவாக மாற்றி தன்னுடைய மகளையே கொடுத்தான். எந்த சூழ்நிலை எப்படி மாறுன்னு நினைக்க, எப்படியாவது கர்த்தர் மாற்றி உழைத்துவார். எப்போ ஒரு மனிதன் நம்ம அற்பமாக நினைக்கக்கூடாது. என்னை பார்த்து எத்தனையோ காரியம் வைப்பாங்க, இன்னி வரைக்கும் இவருக்கு எதுவுமே கிடையாது, எப்படி நடக்குது, இதுதாங்க கர்த்தர். எங்கள் மனைவி சொன்னாங்க, 2 நாளைக்கு முன்னாடி ஜெபம் பண்ணாங்க, எதுவுமே இல்லாண்டவரை நீ கொடுப்பதை வைத்து தான் நான் பராமரிப்பேன் என்று சொன்னேன். அப்போ பட்டாராமிலேருந்து ஒருத்தருக்கு ஃபோன் அடிக்கிறார், ஐயா உங்களுக்கு ஒரு சின்ன காணிக்கை அனுப்பிக்கிறோம் பாருங்க அப்படின்னு. இதுதாங்க கடவுள். நைட்டு யோசிக்கிறோம், கலங்கி தவிக்கிறோம், இது எப்படி முடியுமான்னு முடியாதா என்று சொல்லி, என் கைகள் குறுகி போல என்று சொல்லி எண்ணாங்க புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனப்படி, என் ஆண்டவர் கைகள் ஒரு நாளும் குறுகி போல. அவர் காற்றுக்கு கட்டளையிட்டார், காடை கொண்டு வந்தார். மனதில் கட்டளையிட்டார்னா கொடுக்கக்கூடிய மனதை. ஒருத்தரும் சிலர் பார்த்தா கேட்கும் போது அவங்க நம்மளை பற்றி ஒரு கோபத்தை கொண்டு வந்துடுறாங்க இதயத்துக்குள்ள.
எங்கேயோ தூரமாக இருக்கிற ஒரு சகோதரி 2 வருஷம் 2 வருஷம் ஆகுது. எதிர்பாராத பார்த்தா பட்டாராமன் சகோதரியிலேருந்து ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் நம்பரை அவங்க கான்டாக்ட் பண்ணும்போது அந்த சகோதரி பேசப்பட்ட அந்த மன மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம், அதுதான் சொல்கிறாங்க, என் தகப்பனை போல் உன்னோட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் எல்லாத்தையும் தேடி முடிக்க முடியுமா? தகப்பன் சாலத்தை மகன் சாலத்தை ஒருவராலும் கொடுக்க முடியாது. அது தேவன் எனக்கு தெளிவாக திட்டமாக வேத வசனத்தோடு கொடுத்திருக்கிறார். அதை விட்டுட்டு நான் சிலதெல்லாம் விலகி வந்த காரணம், சில காரியங்கள் சில மனிதர் பேசப்பட்ட வார்த்தை கடினமாக, அதாவது உபதேசம் பண்றவங்களை பார்த்து எப்பவுமே ஒரு சிலர்லாம் பார்த்தா தேவாலயத்துக்குள்ள தப்பா பேசுவாங்க. தேவாலயத்துக்குள்ள தப்பா பேசணும்னு சொன்னா அதனுடைய பாடம் அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். ஒரு ஊழியக்காரனை பற்றி கைத்தட்டி பேசி கொண்டு வந்தால் அதனுடைய பலவீனம் ரொம்ப தாக்குதல் உண்டாகும். தன்னுடைய பிள்ளையா இருக்கலாம், தன்னுடைய சகோதரனாக இருக்கலாம், அவங்க ஊழியக்காரர் என்று பிரித்திருக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு நேராக யாராவது பேசினால் அதை நான் சொல்லக்கூடாது. ஏனால் கர்த்தர் வேதத்துக்கு விரோதமாக பேசுவதை நினைச்சுதான் இன்னைக்கு பல ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக நம்ம என்ன பண்றோம், பேசிடுறோம். ஏன்னா அழைக்கப்பட்டவர் தெரியும் இல்லையா, அநேக ஜாதியை தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் தான் பிரித்தெடுக்கப்பட்டாரு. அந்த பிரித்தெடுக்கப்பட்ட லிஸ்ட்ல ஊழியக்காரர் இருக்காங்க. அந்த ஊழியக்காரர் செய்யற தவறுகளை எந்த சூழ்நிலை எப்படி பண்ணுவார் என்று அவருக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லி கொண்டிருக்கிற காரணம் தெரியுமா, கர்த்தர் என்னை உயர்த்துவார்னு தான் சொல்றேன். என் பிள்ளைக்கு வேலை போச்சு, வாழ்க்கையில் எல்லாம் பிரச்சனையும் வந்துச்சு, மகள் வாழ்க்கையில் பார்த்தா வருமானம் அவ்வளோ கிடையாது, ஏதாவது சொல்ல குடும்பத்துக்குள்ள சின்ன சிக்கல் தான், அது அறிக்கை செய்து விட்டால் அற்புதம் நடக்கும். யாராக இருந்தாலும் இல்லையா, சகோதரிக்கு விரோதமாக சகோதரன் பேசுவதும், சகோதரனுக்கு விரோதமாக சகோதரி பேசுவதும், பெற்றோர்களுக்கு விரோதம் பிள்ளைகள் பேசுவதும், வீட்டாரே சத்ரு என்று ஏன் ஆண்டவர் மத்திய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொன்னார்னா, இன்னைக்கு ஊழியக்கார குடும்பம் அல்ல, பல குடும்பத்தில் நோவாவின் காலத்தோடு கடுமையான காலமாக இருக்கிறது. அதனால சொல்றேன், அன்பு சகோதரியா இருக்கலாம், சகோதரனுக்கு இந்த வேதத்தை பிடிங்க, தேவனுடைய ராஜ்யத்தை அதை நீதி தேடுங்க. எவைகளெல்லாம் விண்ணப்பமா எத்தனை அவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நிச்சயமா அலுவலாமல் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதி. பவுல் என்றவர், அந்த பவுல் எழுதப்பட்ட புத்தகம் அநேகம். அந்த புத்தகத்துல ஒவ்வொன்று திட்டவட்டம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் படிக்கும் முதல்ல உன் குடும்பத்தை பாரு என்றார். குடும்பத்தை நேசித்து பாரு. குடும்பத்தை நேசிக்காம எப்படி உலகத்தை பத்தி நீ பேசிக் கொண்டிருக்கலாம். 1 தீமோத்தேயு புத்தகம் 5ஆம் 8ஆம் வசனம் பாரு, உன் சிநேகனை விசாரித்து பாரு, உன் சிநேகனை விசாரித்து பாரு, உன் ஃப்ரெண்டை விசாரித்து பாரு. எப்படி நீ விசுவாசத்துல கொண்டு வர முடியும்? எல்லாரும் புறம்ப பேசி நம்ம தள்ளிக்கொண்டே வந்தோம்னால் நம்ம அருகிலிருந்து ஆண்டவர் நம்மளுக்கு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருவார். கேளுங்கள், அப்போது உனக்கு கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கேளுங்க, விசாலமாக கற்றுக் கொடுப்பார். நானும் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், எனக்கும் கொடுக்க போறேன், நானும் சாட்சி சொல்ல போறேன், நீ என் சாட்சி சொல். நிச்சயமாக இதை ஒரே பரம் கேளுங்க, இந்த வார்த்தை தேவனுடைய ராஜ்யத்தை அதை நீதியப்படும் திட்டவட்டமாக இல்லையா. ஆதியாக 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பேசிக்கொண்டு வானத்துக்கு பூமியாக ஏறுவது இறங்குவது போல் இது வானத்தின் வாசல் என்று பவுலுக்கு அழகாக சொல்லப்பட்டது. அங்க என்ன பண்ண, யாக்கோப்புக்கு சொல்லப்பட்டது இது வானத்தின் வாசல். அதை சொல்லிட்டு அழகாக சொல்லுவார் 15, நான் உமக்கு சொன்னது செய்யாமல் உன் கைகள் விட மாட்டேன். அந்த தீர்க்கதரிசனம் உரையப்பட்ட வார்த்தை தான் பவுல் இஸ்ரவேலாக அழகாக என்ன பண்ணாங்க. பவுல்ன்ற யாக்கோப்பு இஸ்ரவேலாக கர்த்தர் மாற்றினார். யாக்கோப்பு என்றால் ஏமாற்றக்காரன். அவனை இஸ்ரவேலாக மாற்றி எத்தனை போராட்டம் வந்தாலும் முன்னிருந்து நடத்தினார், அவனை உயர்த்தினார் என்று சொன்னால் அவன் செய்த தவறு 20 ஆண்டுகள் கடந்து போறான் இல்லையா. அவன் போய் 20 ஆண்டு இருந்து மனைவியோடு பிள்ளைகளோட சொத்தோட சுகமா இருந்தாலும் தன் அண்ணன் மேற்கொள்வானா என்று அவன் முழங்காலப்பட்டு ஆதியாக 32ஆம் அதிகாரத்துல படிப்பான் என்று சொன்னால், அவன் முழங்காட்டு ஜெபிக்கப்படும் போது அவன் ஜெபத்தை கேட்டு அண்ணன் கட்டிப்பிடித்து முத்தம் செய்வதை போல உன் வாழ்க்கையில அநேக அந்த தள்ளப்பட்ட கல்லா, அந்த உன் மூலக்கல்லா கர்த்தர் உயர்த்துவார், நடத்துவார். உலகத்துக்கும் உலகத்தில் உள்ள அரசியலை கொடுத்து பேசாத, உன்னையும் உன் குடும்பத்தை கொடுத்து தேவனிடத்தில் சொல்லு. கர்த்தர் உன் அலுவலாம் ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தை வசனத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபமல்லாமா. என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவின் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். சகலத்தை பொறுப்படுத்தி வழி நடத்தும். கல்வரத்தில் மூடிக்கொள்ளும். பெரிகேஸ்வரன் பிதா. ஆமென்.